ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மலை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் நம்ம கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து ஆக்சுவலாக ஒரு அதாவது ஒரு 3வது பிளாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு 5 BHK வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத்து. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 3400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஒரு 5 BHK தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டோட எலிவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒர்க்கு அண்டர் ஒர்க்கில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபினிஷ் ஆக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 50 டேஸ் ஆகும். அந்த ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மக்களே, நீங்கள் இந்த பட்ஜெட்டில் தேடுறீங்க, கேகே நகரில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு 3 பெட்ரூம் மேலே பார்க்குறீங்க, ஒரு பிக் ஸ்பேஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு தான் உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் ஏரியா செட்டப் கடை விட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், செட் பேக் ஏரியா விட்டுருக்கோம். நீங்கள் ஃபுல்லுன்னு பார்ப்பீங்க. 2700 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த லேண்ட் சைஸ் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 2 கார் பார்க் பண்ணலாம் தாராளமாக. 2 பார்க்கு, பெரிய கார் பார்க்கிங். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சைஸ் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 24க்கு உங்களுக்கு வந்து 19 அப்படிங்கிற சைஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சைஸில் ஒரு தாராளமான மிகப்பெரிய கார் பார்க்கிங். அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு 3 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செட் பேக் ஏரியா விட்டுருக்கோம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வால் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு டைல் தான் வரும். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்டில் கொடுத்துருக்கோம். டீ கூட் எல்லாமே, மெயின் டோர் எல்லாமே டீ கூட்டில் கொடுத்துருக்குறோம். ஃப்ரேமில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வாங்க உள்ள வரலாம். நம்ம வீட்டோட ஹால் எவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் இதோட பட்ஜெட் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஹாலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27க்கு கிட்டத்தட்ட 20 அப்படிங்கிற மிகப்பெரிய சைஸ். ஃபால் சீலிங்காக இருக்கணும். அதாவது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிஞ்சு பார்த்தா இந்த வீடு இன்னும் அழகாக இருக்கும். இந்த டோட்டல் ஏன்னா மொத்தம் 5 பெட்ரூம் இந்த வீட்டில். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலுக்கு வந்து உள்ள பக்கத்தில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஆள் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஹாலோட விண்டோஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட என்ன விட பெரிய ஹைட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 6 சைஸில் மிகப்பெரிய 2 விண்டோஸ். தாராளமாக உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து காற்று வசதியாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங். அதே மாதிரி இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறோம். ரைட் சைடில் தான் இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இருக்குது. ஹாலுக்கு நேராக போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் பாருங்கள். இவ்வளோ பெரிய கிச்சன். இங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய கிச்சன் நீங்கள் பாருங்கள். ஒரு டேபிள் டாப் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு சிங்க் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு சிங்க் பிளேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஈஸ்ட் பக்கம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது வீடு சவுத் ஃபேஸிங்னால ஈஸ்ட் பக்கம் பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்டவ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட்னு பாருங்கள். கம்ப்ளீட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிச்சன் ஒர்க் இன்னும் இருக்குது. மினிமம் இன்னும் முடியலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடுலர் கிச்சனுக்கு விண்டோ சைஸை பாருங்கள். கிச்சனுக்கு இவ்வளோ பெரிய விண்டோ எங்கேயாச்சும் கொடுத்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ஒரு காற்றோட்டமாக பார்க்கறதுக்கு நீட்டாக. அதே மாதிரி 2 விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பார்க்கணும். அந்த வீட்டோட பேக் டோர் கிட்டத்தட்ட 4 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.5 ஃபீட் வந்து பண்ணி செட் பேக் ஏரியா விட்டுருக்கோம். அது பக்கத்தில் போர் போட்டிருக்காங்க. எல்லாமே ரெடியாக பண்ணியிருக்கோம். உள்ள வாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 வித் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் மேக்ஸிமம் எல்லாமே அட்டாச் தான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அட்டாச் டாய்லெட் சைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் அவுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். வீட்டோட தேர்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 12ங்கிற சைஸில் பெரிய சைஸ், ஓரளவு நார்மல் சைஸில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 விண்டோ பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வுட் ஒர்க் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட், உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே வுட் ஒர்க் பக்கா பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் வந்து அட்டாச் கிடையாது. அதுக்கு போல காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்தியன் டாய்லெட் தான். அதுக்கான இந்தியன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், 3 பெட்ரூம் பார்த்துட்டீங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸ்டேர் கேஸ் சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து கிளாஸ் பண்ணி போட்டுருவோம். ஆக்சுவலாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஹால் உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹால். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் தான் பிரைவேட் ஹால்னு சொல்லுவாங்க. ஃபால் சீலிங் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு பார்த்தா வீடே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த வீட்டோட 4th பெட்ரூம், அதாவது 4வது பெட்ரூம். மொத்தம் 5 பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, அது 4வது பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் 2. அது 2ல் முதல் பார்த்தீங்க அப்படின்னா வித் அட்டாச்சோட இருக்கு. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விண்டோ சைஸை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு. ஃபைனலாக இந்த வீட்டோட மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பால்கனி அண்ட் அட்டாச்சு டாய்லெட்டோட இருக்கு. இந்த ரூமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பால்கனி என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இந்த ரூம்ல இருந்து மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான பால்கனி ஸ்பேஸை பாருங்க. பால்கனிலையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோங்க. இந்த ரூமுக்கான கம்ப்ளீட் வுட் ஒர்க்கு ப்ளஸ் அட்டாச் டாய்லெட் சைஸை பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு 7ன்ற சைஸ்ல மிகப்பெரிய ஒரு டாய்லெட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி பார்க்கவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா 3400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, சவுத் ஃபேஸிங்கு. ஸோ மக்களே ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்டேர் கேஸ், அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து வெளில ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது மேலே செகண்ட் ஃப்ளோரில் உள்ள காமன் டாய்லெட்டான ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருவோம். மேலே வந்து நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உள்ள கொடுத்துருவோம். நம்ம நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ரூம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பொண்ணாக அதுக்கான காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இது டெமாலிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டீலை லேப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ரூம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் வரும். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டரில் சவுத் ஃபேஸிங்கில் மெயின் ரோட்லேருந்து 3rd பிளாட்டு 2700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 3400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 5 பெட்ரூம் கொண்ட வீடு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,80,00,000 தான். ஸோ மக்களே உங்களுக்கான வீடு இதுதான் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் கனவு இருந்தால் புக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.